அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சேனலில் ஒரு ஆன்லைன் மொபைல் அப்ளிகேஷன் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆப்போட பேர் வந்து பிரதிலிபி. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஆன்லைன் லைப்ரரி. இதில் ரைட்டிங் அண்ட் ரீடிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம். மல்டிபிள் அப்ளிகேஷன் இது. சரி வாங்க, இந்த அப்ளிகேஷன் எப்படி லாகின் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் மட்டும் பார்த்துருவோம். அடுத்தடுத்த பாட்டில் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். ஓகே, நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்போ இதில் உங்கள் ஐடி எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த அத்தனை ஐடி இங்கே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த ஐடியில் இப்போ பிரதிலிபியில் உள்ளே போகணுமோ அந்த ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க. சைன் ஆகுது. இதில் என்னன்னா ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் உள்ளே போகும்போது எடுத்தோன்னே சைன் ஆகாது. உங்களோட கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லுவேன். என்ன கேட்டகரியில் படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். அது இன்னொரு இடத்துல அதை செலக்ட் பண்ணலாம். அதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிரதிலிபியில் ஒரு 3 டேப் இருக்குது, 4 டேப் இருக்குது. இந்த 4 டேப் என்ன அப்படின்னா, கீழே அதாவது இந்த வாய்ஸ் மெசேஜ் போடுற இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அறிவிப்பு அதாவது நோட்டிஃபிகேஷன். ரைட் டேப் இது லைப்ரரி டேப். ஹோம் டேப், ப்ரீமியம் டேப். முதல் ஒரு லைப்ரரி, ஹோமு, நோட்டிஃபிகேஷனு, ரைட்டு, ப்ரீமியம், ஒரு 5 டேப் இருக்குது. ஓகேங்களா? இந்த லைப்ரரி, நோட்டிஃபிகேஷன், ப்ரீமியம்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது, அதில் நம்ம பொறுமையாக பார்ப்போம். இப்போ ஹோமில் நம்ம செட்டிங்ஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா? நான் என்னோடய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் கிளிக் பண்ண இப்படி தான் வரும். இது என்னோட ப்ரொஃபைலுக்குள்ள வந்துட்டேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் என் பேர் சொல்லுது. இது வந்து ப்ரீமியம் ஐக்கான் வாங்குறதுக்கான அந்த ப்ரீமியமோட அந்த ஐக்கான் இது காட்டுது. ஷேர், நம்ம ப்ரொஃபைலை யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸு, என் பேர். இது வந்து நான் என்னை பற்றி நம்மள ஏதாவது வேணும்னா நம்மளை பற்றி எழுதி வச்சுக்கலாம். இங்கே இந்த ஃபாலோவர்ஸ், ஃபாலோவிங் மேட்டர் நம்ம அப்புறம் பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது ஆக்டிவாக இருக்கா, எப்போ முடிஞ்சதுன்னு சொல்லும். இது வந்து இந்த கமெண்ட் பண்ணி நமக்கு காயின் கொடுப்பாங்க. இதில் ஒரு வழக்கம் இருக்குது. ஸ்டிக்கர் கொடுத்தாங்கன்னா அது இந்த ஊக்குவிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டகரிக்குள்ள வந்து ஆட் ஆகும். ரீடிங் சேலஞ்சில் நான் சொல்கிறேன் அப்புறமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் ஐடி யூஸ் பண்ணி வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 காயின்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகே, இது முடிஞ்சது. நம்ம அடுத்தது போவோம். செட்டிங்ஸ் போயிடலாம். ஓகே, செட்டிங்ஸ் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் மை அக்கௌண்ட்டு, அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நேம், நான் ஃபர்ஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்கணும் அந்த நேம் காட்டும். நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நேம். இது இங்கிலீஷ்ல நீங்க என்ன கொடுக்கணும் தோணுதோ கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை. லாஸ்ட் நேம், இது உங்க விருப்பம் தான். நிக் நேம் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் தான். டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணீங்கன்னா கேலண்டர் வரும். இந்த கேலண்டர் கிளிக் பண்ணி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கலாம். ஜெண்டர், இமெயில், இந்த இமெயில் ஐடியை வேணா மாத்திக்கலாம். அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு, இமெயிலுக்கு நீங்க ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்கல்ல பிரதிலிபியில், அந்த பாஸ்வேர்டை மாத்திக்கலாம். ஸோ இதில் அவ்வளோதான். அடுத்து போகலாம். இதுதான் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, நான் சொன்னல இதை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு. அது இங்கே தான் இருக்கு. இங்கே போயிட்டு இங்க வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது செலக்ட் ஆயிடும், ஆனா சொல்லாது. அதுதான் விஷயம். செலக்ட் ஆயிடும். ஸ்கிரீன்ல பாக்குறவங்களுக்கு தெரியும் செலக்ட் ஆயிடும், ஆனா சொல்லாது. ஆனால் NVIDIA வந்து செலெக்ஷன் பட்டன் தான் ரீட் பண்ணும், ஆனால் செலக்ட் ஆகிருக்கும். பிரதிலிபியில் ஒரு சில இடங்கள்ல இந்த அக்சசிபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணி சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது போகலாம்.
இதெல்லாம் வந்து இதுதான் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்ம அந்த டேபில் பார்த்தோம் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வரணும் எதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றலாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். படித்து பாருங்கள், படித்து பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது தெரியும். இது வந்து இந்த நைட் மோட், நைட்டில் படிக்கிறாங்க இல்லையா அந்த ஆப்பில், அதில் அவங்களுக்கு வந்து இந்த ஐ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வேணா ஆன் பண்ணிக்கோங்க. நண்பர்களை அழைக்கவும், இந்த முன்ன நம்ம பார்த்தோம்ல இந்த காயின் கொடுக்குற சிஸ்டம், அந்த கீழே கொடுத்துருந்தாங்கல்ல நம்ம ப்ரொஃபைலில், அது இங்கே மேலேயே கொடுத்துருக்கான். சேவ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் சென்டர், இது வந்து இந்த இதோடைய ஹெல்ப் சென்டர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பிரதிலிபிக்கான இந்த ஹெல்ப் சென்டர் டீமோடைய அந்த நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து கான்டாக்டர்ஸ், இதுவும் அதே தான். லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் தமிழில் வச்சிருக்கேன் இல்லையா, இங்கிலீஷில் கூட வச்சுக்கலாம். இது இந்த பிரதிலிபி உருவாக்குனவங்க அந்த அபவுட்டஸ் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். லாக் அவுட், அவ்வளோதான். இந்த செட்டிங்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு புக்கை தேர்ந்தெடுக்கிறது, சர்ச் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு ஆத்தரை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ற விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.